வேலூர் அருகே பிறந்து 9 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தையை விஷப்பால் ஊற்றி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொடூர தம்பதி போலீசில் சிக்கியிருக்கிறது. இரண்டாவது குழந்தையை கொலை செய்து முதல் குழந்தை மீது பழி போட்டு தப்பிக்க முயன்ற தம்பதி வசமாக சிக்கியது எப்படி? இரண்டாவதாக பிறந்த பெண் குழந்தையை விஷப்பால் கொடுத்து பெற்ற தாய் தந்தையை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். முதல் குழந்தை போர்வையை தூக்கி போட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இரண்டாவது குழந்தை இறந்துவிட்டதாக நாடகமாடிய தாயை குழந்தையின் தாத்தா போலீசில் சிக்க வைத்துள்ளார். கதிகலங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த பொம்மன்குட்டை கிராமத்தை சேர்ந்தவர் 30 வயதான சேட்டு. இவருக்கு 25 வயதான டயானா என்ற மனைவியும் 2 வயதில் பெண் குழந்தையும் உள்ளனர். இரண்டாவது முறையாக கர்ப்பமான டயானா பிரசவத்திற்காக கடந்த 27ஆம் தேதி ஒடுக்கத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பிரசவத்தின் போது அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் டயானாவை வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சிகிச்சை முடிந்து 9 நாட்கள் கழித்து தாயும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். வீட்டிற்கு வந்ததும் குழந்தைக்கு பெயர் சூட்டிய சேட்டு டயானா தம்பதி அதை பெரிதாக கொண்டாடவில்லை. காரணம், ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு இரண்டாவதாக மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் கடும் விரக்தி அடைந்துள்ளனர். 2 பெண் குழந்தைகளையும் எப்படி வளர்க்கப் போகிறோம் என்று பேசியபடி சோகத்தில் இருந்துள்ளனர். அப்போதுதான் அந்த கொடூர முடிவுக்கு இருவரும் வந்துள்ளனர். வீட்டின் அருகே இருந்த பப்பாளி மரத்தை வெட்டி அதிலிருந்து வடியக்கூடிய விஷம் நிறைந்த பாலை கல் நெஞ்சம் படைத்த தாயும் தந்தையும் பெற்ற குழந்தை என்றும் பாராமல் வாயில் ஊற்றி உள்ளனர். சிறிது நேரத்தில் அந்த குழந்தை வாய் மூக்கில் ரத்தம் கொட்டி துடிதுடித்து இறந்துள்ளது. பிறகு இது எதுவுமே நடக்காதது போல் டயானா தன்னுடைய தாய் தந்தைக்கு தகவல் கொடுத்துள்ளார். பதறிப்போய் ஓடி வந்த டயானாவின் பெற்றோர் குழந்தை எப்படி திடீரென்று இறந்து போனது என்று விசாரித்துள்ளனர். அதற்கு முதல் குழந்தை தேஜா போர்வையை எடுத்து இரண்டாவது குழந்தை முகத்தில் போட்டு விட்டதால் மூச்சு திணறி இறந்து விட்டது என்று நாடகமாடியுள்ளார். இதனை நம்பாத டயானாவின் பெற்றோர் வீட்டிலிருந்து சிறிது தூரம் தள்ளிச் சென்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவசரமாக வீட்டின் அருகிலேயே விவசாய நிலத்திற்கு தண்ணீர் செல்லக்கூடிய கால்வாயில் பள்ளம் தோண்டி குழந்தை சடலத்தை புதைத்து விட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த டயானாவின் தந்தை சரவணன் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். தனது பேத்தியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்து உண்மை காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் புகார் அளித்தார். உடனே வேப்பங்குப்பம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். கணவன் மனைவி இருவரும் பேசி வைத்தது போல் ஒரே மாதிரி பதிலை கூறி போலீசாரை திணறடித்துள்ளனர். பிறகு இரவானதும் டயானா தன்னுடைய முதல் குழந்தையை அங்கே விட்டுவிட்டு நைசாக தப்பி ஓடிவிட்டார். வீட்டின் அருகில் காடு மற்றும் மலைகள் இருந்ததால் இருவரும் காட்டுக்குள் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர். போலீசார் துரத்திச் சென்றும் இருவரையும் பிடிக்க முடியவில்லை. இதனையடுத்து புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலத்தை தோண்டி உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் பெரிய ஏரி பகுதியில் உள்ள உமாபதி என்பவர் வீட்டில் பதுங்கியிருந்த சேட்டு டயானா தம்பதியை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த உமாபதியையும் போலீசார் கைது செய்தனர். இரண்டாவதும் பெண்ணாக பிறந்ததால் பெற்றோர்களே குழந்தைக்கு விஷப்பால் கொடுத்து கொலை செய்த சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.